அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அத்தௌபா நிறுவனத்தின் 2025 ஜனவரி 9 மற்றும் ஜனவரி 15 குரூப் ஆஜிமார்கள் இன்று ஆயிஷா பள்ளியிலிருந்து உம்ரா செய்து கொண்டு ஹரம் நோக்கி செல்லும் பொழுது எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் எங்களை அந்த அழகான ஈமான் கொண்டோரே, என்னை அஞ்சுங்கள், ஈமான் கொண்டோரே, என்னுடைய வல்லமை பாருங்கள், ஈமான் கொண்டோரே, நல்ல அமல்கள் செய்யும் சொல்லி ஈமான் கொண்டோருன்னு சொல்றோம். எந்த ஒரு இடத்துலையும் யாய் வல்லதீன கஃபரும் சொல்லல. காஃபிர்களே, பாவியாளிகளே, யாய் வல்லதீன முஸ்லிமின்னு சொல்லல. காஃபிர்களே, பாவியாளிகளே, பாவம் செய்யறவர்களை சொல்லல. நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை திரை போட்டு மறைத்து எங்களை அழகான பேரை கொண்டு ஈமான் கொண்டவரை அழைக்கிறார். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா எங்களை அனைவரையும் இதே போல் நல்ல மக்களாக அமல்கள் மீது அமல் செய்யக்கூடிய மாற்றி தருவானாக. இங்கே நிற்கிறோம், எவ்வளோ பாவம் செய்யப்படுறோம். எங்க பார்த்தாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், இடதுபுறம் வலதுபுறம். மனிதன் நான் தான் பெரியவன் இருக்கான், ஆனால் அவன் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறா கூட அவனுக்கு ப்ராப்ளம், வெளியே போனா கூட ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை தான். பலகீனமான மனிதன், அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற வெளியே வந்ததுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்தில். அவ்வளவு அசுத்தமான மனிதன். ஆனால் என்ன பண்றான் இந்த உலகத்தில் சொல்றான். அல்லாஹ் தஆலா அதையும் பொருட்படுத்தாமல் அமல்கள் மீது அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய பள்ளிவாசல்ல நிற்கிறோம். அவங்க பாருங்க, இங்க ஹெராம் கட்டி ஒரு அமல் செய்து இந்த பேரையே மாத்திட்டாங்க. தனீம் என்ற இருந்த இந்த பேரை மாத்திட்டாங்க. இப்போ நாங்க எங்களுடைய அமலால யாரை மாத்திருக்கோம்? எங்களுடைய அமலால யார் மாறி இருக்காங்க? யாராவது மாறி இருக்காங்களா? நாங்களே மாறி சஜ்தா செய்யறோம், ருக்கு செய்யறோம், முடிஞ்சு ஒரு எக்ஸசைஸ் போல் நினைஞ்சிருக்கோம். அதில் ஏதாவது நம்மளுக்கு தொழுவும் போல அல்லாவுடைய பயம் வந்திருக்கா? சொர்க்கம் வரைக்கும் முன்னாடி வந்திருக்கா? அல்லாஹ் எங்களை பார்க்கிறான்னு சொல்லி ஞாபகம் வந்திருக்கா? அவங்க சமயத்தில் அவர்கள் அசுத்தமான பெண்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டிலே இருந்தாங்க. பார்க்குறாங்க, அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா என்னை பற்றி? நான் பரிசுத்தமான சொல்லுவாங்க சொல்லணும். ஏன்னு சொன்னா அவர்கள் சொன்னா மனைவியை மட்டும் சொல்றாங்க சொல்லுவாங்க மக்கள். இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி செய்யணுமா இல்லை எங்களுடைய அமல்களை கொண்டு எங்களுடைய வீட்டில் எவ்வளவு பர்க்கத் இருக்கு? என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க, என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவனுக்குரிய அந்த வியாபாரத்தில் பர்க்கத் இல்லை, என்னுடைய வீட்டில் பர்க்கத் இல்லை, சண்டை சச்சரவு. இதற்கான காரணம் யாரு? நாங்கள். ஒரு பெண் தான் வீட்டுடைய தீன், ஆண்களுடைய தீன் வாசல் இருக்கின்றது. பெண்களுடைய தீன் தான் வீட்டுக்குள்ள, வீட்டில் தீன் இல்லைன்னா அதுக்கு பெண்கள் தான். குழந்தை சரியான முறையில் வளர சொன்னா ஏன் தாயுடைய மடிதான் முதல் மதரசா. அவன் சொல்லிக் கொடுக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பற்றி எடுத்து பாருங்க. ஹசன் ரலியல்லாஹு ஹசன் எப்படி வளர்த்தாங்க? அவ்வளோ பெண்மணி தானே. 2 பேர் சண்டையிடும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு என்று கேட்டால், ஃபாத்திமாவே, நான் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றினீங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்டா, நான் அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்லுவேன்? இதை கண்டு அந்த ஹசன் ரலியல்லாஹு ஹசன் இந்த வார்த்தையை கேட்டு வாழ்நாள் மீதி இருக்கிற வாழ்நாள் முழுவதும் சண்டையிடுறாங்க. இதுதான் வளர்ப்பு. அல்லாஹ் தஆலா எங்களை ஹசன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களைப் போல், கதீஜா ரலியல்லாஹு அவர்களைப் போல் வாழச் செய்வானாக. சரியா? இங்கிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உம்ரா செய்ததற்காக நாம் உம்ரா செய்ய போறோம். சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ரா இஹ்ராம் கட்டி சொன்னாங்க, அதனால நாங்களும் கட்டுறோம். சரியா? செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இதையில் அதிகமாக அமைச்சு தருவானாக, உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக. சொல்லுங்க. இப்போ நீயே சொல்லுங்க.
பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் லப்பைக உம்ரத்தன் லப்பைக உம்ரத்தன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து மின் சொல்லுவேன், அதுக்கு பிறகு மின்னுக்கு பிறகு நீங்கள் யாருக்காக நியத் செய்கிறீங்களோ யார் அவங்களுடைய பேரை சொல்லிடணும். சரியா? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத மின். அப்போ உங்களுக்கு யாருக்கு நீங்கள் நியத் செய்கிறீங்க உங்களுடைய பேர் சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத மின் اللهم أريد العمرة فيسرها وتقبلها مني. யா அல்லாஹ், நான் இந்த உம்ராவுடைய நியத் செய்திருக்கிறேன், இந்த உம்ராவை லேசாக்கி தருவாயாக, இன்னும் இந்த உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக. லப்பைக் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. நீங்க சொல்லி கொடுங்க. முன்பு சேர்ந்து சொல்லுங்க. لبيك اللهم لبيك நீங்க சொல்லுங்க. لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. சின்ன لبيك اللهم لبيك لبيك